7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். வணக்கம். இது அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கச்சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு தினமும் 1 மணி நேரம் பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களோடு இந்த அரங்கில் விடை காண முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய கேள்வி நேரத்தின் பொருளை பெரும்பாலும் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இருந்தாலும் ரயில்வே நிதிநிலை அறிக்கை, தொடர்வண்டி துறைக்கான நிதிநிலை அறிக்கை, இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பாராட்டுகளும் வழக்கம் போலவே எதிர்ப்புகளும் கண்டனங்களும் ஏமாற்றம் அளிப்பதான அறிக்கைகளும் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிதிநிலை அறிக்கை உணர்த்துவது என்ன, இதில் புதிய திட்டங்கள் என்ன, தமிழகத்திற்கு இந்த நிதிநிலை அறிக்கை எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்ற தளத்தில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 3 சிறப்பு விருந்தினர்களும், டெல்லியிலிருந்து நேரலையாக ஒரு சிறப்பு விருந்தினரும், மற்றொரு விருந்தினர் சென்னையிலிருந்து நேரலையில் நம்மோடு இணைகிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அஇஅதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகளில் ஒருவருமான திரு முத்துமணி நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். சாரதா ரயில் பயணி பொதுமக்களின் சார்பில் பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய, குறிப்பாக பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி அவர் நம்மோடு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். வணக்கம் சார். டால்பின் ஸ்ரீதரன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர், அவர் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.பி. ராமலிங்கம் டெல்லியில் இருந்து நம்மோடு நேரலையில் இணைகிறார். சார், உங்களையும் நான் வணக்கம் தெரிவித்து வரவேற்கிறேன். இவர்கள் மட்டுமின்றி திரு காரை செல்வராஜ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவரும் சென்னையிலிருந்து நம்மோடு நேரலில் இணைகிறார். திரு காரை செல்வராஜ், உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள், வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். எப்படி பார்க்குறீங்க முத்துமணி சார்? உங்களிடமிருந்து தொடங்கலாம் நினைக்கிறேன். உங்களுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்திற்கு பெரிய அளவிலான திட்டங்கள் இல்லாது ஏமாற்றம் அளிக்கிறது. சில நல்ல திட்டங்கள் இருக்கின்றன, வரவேற்கக்கூடியது. ஆனாலும் தமிழகத்திற்கு பெரிய அளவில் புதிய திட்டங்கள் இல்லாது ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு இருக்கிறார். அடிப்படையில் உங்களுடைய பார்வை இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி என்னங்கிறத பதிவு செய்யுங்க. நம்ம அடுத்தடுத்த சுற்றுகளில் விவாதத்திற்குள் பயணிக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு மத்தியிலே பிஜேபி ஆட்சி வந்ததற்கு பின்னால் அவர்கள் நிறைய திட்டங்களை, குறிப்பாக ரயில்வே திட்டங்களை தருவார் என்று மக்கள் முழுமனதோடு நம்பிக்கையோடு இருந்தார்கள். இன்றைக்கு அந்த திட்டங்கள் அறிவிப்பை பார்க்கிற போது, குறிப்பாக மக்களின் அம்மா அவர்கள், கழக பொதுச் அனைத்து அதிமுக அவர்கள் சொல்லியபடி பயணிகளுக்கும் அதே நேரத்தில் குறிப்பாக பெண்களுக்கும் பொதுவான வசதிகளை கூட்டி கொடுப்பதில் அதிகமாக வசதிகளை ஏற்படுத்துவது வரவேற்கத்தக்கது. என்றாலும் கூட குறிப்பான அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய முக்கிய திட்டங்கள் எதையுமே ஏற்று அதற்குரிய போதிய நிதிகளை ஒதுக்காது என்பது வருத்தமளிக்கக்கூடிய விஷயம் என்பதையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அடுத்த சுற்றில் இன்னும் கூட விரிவாக விவாதிக்கலாம். பெண்களுக்கு பெரிய அளவிலே பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்படின்று இந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிசிடிவி கேமராக்கள், பெண்கள் பயணம் செய்யக்கூடிய பிரத்யேக மகளிருக்கான பெட்டிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். ஏற்கனவே கடந்த நிதிநிலை அறிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியேற்றவுடன் கொடுத்த ஒரு நிதிநிலை அறிக்கையிலும் கூட பெண்களுக்கான பிரத்யேக பாதுகாவலர்கள், பெண்களாகவே மகளிர் காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் அறிவிக்கப்பட்டிருந்தது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டை, ஒரு பயணியாக உங்களுடைய பார்வை? பெண்களுக்கான விமன் சேஃப்டினா என்ன அப்படின்ற புரிதலையும் அவசியத்தையும் புரிஞ்சிக்காத ஒரு நிலை தான் இந்த பட்ஜெட் ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். வெறும் கேமராஸ் பொறுத்துறது மட்டுமே பெண்களுடைய சேஃப்டிக்காக நாங்கள் செய்கிற ஏற்பாடு அப்படின்னு சொன்னால், இப்போ பெண்களுடைய சேஃப்டியை எவ்வளோ சிறிய விஷயமா இந்த அரசு கருதுது அப்படின்னு இந்த பட்ஜெட் ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். திரு டால்பின் ஸ்ரீதரன், நிச்சயமாக வரவேற்பீர்கள். இருந்தாலும் தமிழகத்திற்கு புதிய திட்டங்கள் அப்படிங்கிற விமர்சனம்லாம் இருக்குது. நம்ம அந்த விவாதத்திற்குள்ள அடுத்த சுற்றுக்குள்ள போகலாம். நீங்கள் அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அம்சங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அதாவது வழக்கமாக எந்த ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணும்பொழுதும் ஆதரவாக பாதி பேர் இருப்பாங்க, எதிர்ப்பாக பாதி பேர் இருப்பாங்க. ஆளுங்கட்சியும் அவருடைய கூட்டணியும் ஆதரவாக இருக்கும். பொதுவாக எதிர்கட்சிகள் அதில் என்ன இருக்குதுன்னு படித்து பார்க்காமலே எதிர்ப்பாங்க. அதுதான் நடைமுறையாக இருந்து கொண்டு இருக்கிற ஒரு சம்பிரதாயமான விஷயமா இருக்குது. ஆனால் அதையெல்லாம் மீறி இன்றைக்கு முலாயம் சிங் யாதவ் அவர்கள் உட்பட, தமிழக முன்னாள் முதலமைச்சர் உட்பட, தன்னுடைய மாநிலத்துக்கு ஒரு சில பிரச்சனை, ஒரு சில திட்டங்கள் இல்லை, ஆனாலும் கூட ஒட்டுமொத்தமாக நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வரவேற்றிருக்காங்க. நான் பாராட்டுகிறேன். நான் இந்த தொலைக்காட்சி விவாதத்திற்கு கிளம்புவதற்காக நான் ஒரு ஆங்கில சேனல் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன். வரும்பொழுது என்னை கவர்ந்த 2 விஷயங்கள், நான் மற்ற விஷயங்கள் எல்லாம் திட்டங்களை பற்றி விரிவாக பின்னாடி பேசுவோம். 2 விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஒன்று,
ஒரு இளைஞர்கிட்ட அந்த தொலைக்காட்சியினுடைய கேள்வியாளர் கேட்குறாங்க, இந்த பட்ஜெட்டை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று. அவர் 2 வார்த்தையில் நான் சொல்லணும்னு சொன்னால், பாப்புலிஸ்டிக் பட்ஜெட், இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பாப்புலிஸ்டிக் பட்ஜெட்டு, அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது, தேவையில்லாத விஷயம். இன்றைக்கு ப்ராக்ரெசிவ் பட்ஜெட் தேவை, அதை போட்டு இருக்கிறார்கள், நான் வரவேற்கிறேன் ஒரு இளைஞர் சொல்கிறார். அந்த வார்த்தை என்னை ரொம்ப கவர்ந்தது. அதே தொலைக்காட்சியில் ஒட்டுமொத்தமான அபிப்பிராயம், ஒட்டுமொத்தமான பயணிகளுடைய அபிப்பிராயம் இந்த பட்ஜெட் வெளிவந்ததிலிருந்து எடுத்திருக்கிறார்கள். அதில் 82 விழுக்காடு இந்த பட்ஜெட் வரவேற்கிறோம், நல்லது. அதுலேயும் 3 விழுக்காடு தான் இந்த பட்ஜெட் மோசம் சொல்கிறாங்க. மீதி 12 விழுக்காடு அதாவது வரவேற்கிறேன்னு, அது ரொம்ப நல்லது இல்லைன்னு சொல்லனா கூட சாட்டிஸ்ஃபைடு, திருப்தி. ஆனால் 82% வரவேற்கிறாங்க, நல்லது. 12% 15% வந்து ஆவரேஜ் சாட்டிஸ்ஃபைடு, 3% தான் பேடுன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஓவரால் மனநிலையை, மக்களுடைய மனநிலையை காட்டுது. திரு கே.பி. ராமலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மோடு டெல்லியில் இருந்து இணைகிறார். சார் வணக்கம். இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? நாடாளுமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பார்வை ஏற்கனவே உங்களுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை என்ன இந்த நிதிநிலை அறிக்கை குறித்த உங்களுடைய பார்வை? பார்ப்பதற்கு, மேலோட்டமாக பார்ப்பதற்கு வரவேற்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையாக தெரிகிறதே ஒழிய உண்மையிலே இது வந்து வரவேற்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை அல்ல. இப்போது தற்சமயம் இதை பார்க்கிற போது வேக வேகமாக எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரு 20% 40% வரவேற்கிறார்கள் என்று சொல்லப்படுவதெல்லாம் எதற்காக என்றால், பயணிகள் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. இந்த முறை பயணிகள் கட்டணம் எந்த வழியிலேயும், அது சாதாரண பயணிகள் பயணிக்கு கொண்டிருக்கக்கூடிய 3rd கிளாஸாக இருந்தாலும் சரி, 2nd கிளாஸாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் ஏர் கண்டிஷன் வழியாக இருந்தாலும், 1st கிளாஸாக இருந்தாலும் எதுவும் ஏற்றப்படவில்லை. அதனால் எல்லோரும் வரவேற்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இப்பொழுது தற்போது டீசல் விலை எவ்வளவு குறைந்திருக்கிறது, அதன் மூலம் இன்றைக்கு பயணிகள் கட்டணத்தை குறைத்திருக்க கூட முடியும். அந்த நிலையிலேயும் இவர்கள் பயணிகள் கட்டணத்தை ஏற்றாமல் இருப்பது வரவேற்பதாக தெரிகிறது. அது நானும் கூட அந்த வகையிலே வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுடைய நலன்தான் எங்களுக்கு பிரதானமாக தெரியும். பார்ப்பதற்கு தேசம் முழுவதும் அதை செய்கிறார்கள் இதை செய்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட, தமிழ்நாட்டிலே ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களை கூட செயல்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட புதிய வழித்தடங்களுக்கு அவர்கள் நிதி ஒதுக்கவில்லை. அதுவே ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ரயில்கள் ஓடுமா என்ற அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் எப்படி அவர்களை நாங்கள் முழுவதும் வரவேற்க முடியும்? ஆக ஒட்டுமொத்தமாக இந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் ஏற்கக்கூடியதாக அடுத்த சுற்றில் இன்னும் ராமலிங்கம், அடுத்த சுற்றில் நாம் இன்னும் கூட விரிவாக விவாதிக்கலாம். முதல் சுற்றில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். நம்மோடு காரை செல்வராஜ் இணைகிறார். அவருடைய கருத்துக்களையும் கேட்கலாம். சார் வணக்கம். மதிமுகவை பொறுத்தளவிலே உங்களுடைய முன்னாள் நண்பர்கள், கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற முறையில் அவர்களுடைய நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வைகோ மற்றவர்களெல்லாம் பாராட்டி எதிர்ப்பு இரண்டையும் கலந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மிக கடுமையாக வந்திருக்கக்கூடிய அறிக்கை அப்படின்னு பார்த்தா அது உங்களுடைய பொதுச்செயலாளரிடமிருந்து தான் வந்திருக்கிறது. இது வெறும் காகித அறிவிப்பாக மட்டுமே பார்க்கின்றேன், வெறும் காகித அறிக்கை, அவ்வளவுதான் இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாராட்டுதலுக்குரிய அம்சங்கள் எதுவுமே இல்லையா? வெறும் காகித அறிக்கையாக மட்டுமே தான் இந்த நிதிநிலை அறிக்கையை பார்க்க முடியுமா? இல்ல, முதல்ல நான் வந்து ஒரு நண்பர் பாரதிய ஜனதா கட்சியுடைய நறுமை நண்பர் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் உங்களுடைய இணைந்திருக்காரு நினைக்கிறேன். அவர் சொல்லும் பொழுது 3% மக்கள் தான் வந்து இதை பேடுன்னு சொல்லியிருக்காங்க, மற்றவர்கள் எல்லாம் ஒரு மனதாக பாராட்டுகிறார்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. அதில் ஏதாவது சரக்கு இருந்தா தானே நல்லது கெட்டது மக்களுக்கு புரியும். ஒரு பொருள் நல்லா இருக்கிற பொருளை கையில கொடுத்து ஒரு பொருள் சரியில்லாத பொருட்களை மாற்றி கொடுத்தா தான் நம்ம தரம் பார்க்க முடியும். இதில் தரம் பார்ப்பதற்கோ இல்லை இவருக்கு கொடுத்திருக்கிற எந்த செயல்பாடுகளும் மக்களை பயனளிக்கக்கூடிய திட்டங்களாகவும் ஏதாவது இருந்தா தானே அதுல நம்ம நல்லது கெட்டது பேச முடியும். அதுதான் எங்க அன்பு தலைவர் வைகோ அவர்கள் வந்து இது காகித அறிவிப்பு, கால நீராக காட்சி அளிக்கிறது, உப்பு சப்பில்லாத ஒரு அறிக்கைன்னு கொடுத்ததுக்கு அதுதான் காரணம். இதுல முக்கியமான கருத்தை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க பாராட்டி இருக்கிறோம். அதாவது இந்த சூரிய ஒளி மின் உற்பத்தி, தூய்மைப்படுத்துதல், பசுமை கழிவறைகள், பெண் பயணிகளுக்கான CCTV பாதுகாப்பு, 400 ரயில் நிலையங்களிலே வைஃபை வசதி, தரமான குடிநீர் குறைந்த விலையில் என்பதெல்லாம் கடந்த பட்ஜெட்ல வந்ததுதான். கடந்த பட்ஜெட்ல வந்தது அப்படியே இந்த பட்ஜெட்ல கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. நல்ல செய்திகளாக நாங்கள் அதில் பதிவு வைத்திருப்பது
நவீன தொழில்நுட்பம் மூலம் இந்த ரயில்வே நிர்வாகத்தையும் ரயில்வே கட்டுமானத்தையும் மேம்படுத்துவதும், குறை தீர்ப்பதற்காக இலவச எண்களை கொடுத்திருப்பதும், இணைய வழி சேவைகளையும் நாங்கள் வரவேற்கிறோம் என்கிற செய்தியை நாங்கள் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் பதிவு. நன்றி திரு செல்வராஜ். இருந்தாலும் கூட பெரிய அளவிலே இதில் பாசிட்டிவான விஷயங்கள் எது நல்லது எது கெட்டது என்று புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு தான் மக்களும் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு இருக்கிறீங்க. நம்ம அடுத்தடுத்த சுற்றுக்களுக்குள் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விக்கும் டீசல் விலை 60 விழுக்காடு காரை செல்வராஜ் பேசுகின்ற பொழுது சொன்னார். வைகோ அவருடைய அறிக்கையில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். டீசல் விலை சர்வதேச சந்தையில் மிகப்பெரிய அளவிலே கச்சா எண்ணெய் விலை சரிந்திருக்கக்கூடிய நிலையில் 60 விழுக்காடு அளவிற்கு டீசல் விலை இங்கே குறைந்திருக்கிறது. ஆனால் 14.2 விழுக்காடு அளவிற்கு கடந்த நிதிநிலை அறிக்கையில் பயணிகள் கட்டணத்தையும் 6.5 விழுக்காடு அளவிற்கு சரக்கு கட்டணத்தையும் உயர்த்தியவர்கள் ஏன் அதை குறைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைத்திருக்கிறார். டீசல் விலை குறைந்திருக்கின்ற பொழுது கட்டணத்தை குறைப்பதுதானே நியாயம் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கே நிதி ஒதுக்கீடு செய்யாத நிலையில் புல்லட் ரயில் போன்ற திட்டங்கள் அவசியம்தானா என்ற கேள்வியும் இயல்பாக எழுகிறது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.